வணக்கம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் வரலாற்றுச் சிறப்பை அறிய வரவேற்கிறோம். இது தமிழகத்தின் மிக பழமையான மற்றும் புகழ்மிக்க தலங்களில் ஒன்றாகும். திருவாரூர் புனித நகரம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திரு என்பது புனிதம், ஆரூர் என்பது மூலஸ்தானம் என பொருள்படும். இக்கோவில் தேவாரப் பாடல் பெற்ற முக்கிய தலமாக சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் இத்தலத்தில் பாடியுள்ளனர். திருவாரூர் 276 சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். திருவாரூர் கோவில் 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டுள்ளது. சங்க இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களில் பெரிதும் போற்றப்பட்டுள்ளது. சங்ககாலம் முதல் நாயக்கர் காலம் வரை பல மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. திருவாரூர் கோவிலின் மூலவர் தியாகராஜர் அஜபா நடனம் என்ற தனித்துவமான நடனத்துடன் காட்சியளிக்கிறார். கமலாம்பாள் தாமரை மலர்களால் சூழப்பட்ட அருள்மிகு தெய்வமாக வழிபடப்படுகிறார். முருகன் ஆறுமுகனாக காட்சியளித்து தேவசேனாபதியாகவும் வழிபடப்படுகிறார். திருவாரூர் கோவிலின் திருக்குளம் கமலாலயம் என அழைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோவில் திருக்குளங்களில் ஒன்றாகும். 25 ஏக்கர் பரப்பளவில் தாமரை மலர்களால் நிரம்பியுள்ளது. பொன்னிய தீர்த்தம் என அறியப்படும் இத்திருக்குளத்தில் நீராடுவதால் பாவங்கள் நீங்கும் என ஐதீகம். தேர்திருவிழாவில் இக்குளம் முக்கிய இடம் வகிக்கிறது. ராஜகோபுரம் சுமார் 180 அடி உயரம், திராவிடக் கட்டிடக்கலையின் உச்சகட்ட வெளிப்பாடு. 7 நிலைகளில் அமைந்த இக்கோபுரம் நூற்றுக்கணக்கான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவிலில் 1000 தூண் மண்டபம், அலங்கார மண்டபம் உட்பட பல மண்டபங்கள் உள்ளன. இவை சோழர்கால சிற்பக்கலையின் நுணுக்கங்களை எடுத்துக்காட்டுகின்றன. சோழ மன்னர்கள் திருவாரூர் கோவிலின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். கிபி 9 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை ராஜராஜ சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் போன்ற மன்னர்கள் கோவிலை விரிவுபடுத்தினர். வெண்கல சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் அன்றைய சமூக, பொருளாதார நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர் திருவாரூரில் சிவபெருமானை பாடல்களால் போற்றினர். சம்பந்தர் திருவாரூரை சைவ சமயத்தின் உயிர்நாடியாகக் கொண்டார். சுந்தரர் திருவாரூரில் பிறந்தவர், தியாகராஜரின் தோழனாக கருதப்படுகிறார். இவர்கள் பாடல்கள் அக்கால சைவ சமயத்தின் முக்கிய பங்காக விளங்கின. திருவாரூர் கோவிலில் ஆண்டுதோறும் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இதில் தேர் திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. சித்திரை மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் கோவிலில் ஏற்றப்படும் தீபங்களால் நகரம் ஒளிர்கிறது. நவராத்திரி விழா கமலாம்பாளுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவாரூர் தேர் உலகின் பெரிய கோவில் தேர் ஆகும். இது சுமார் 90 அடி உயரம், பல 100 டன்கள் எடை, 12 பெரும் சக்கரங்கள் கொண்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெறுகிறது. இது தமிழ்கலை வேலைப்பாட்டின் அரிய படைப்பு. திருவாரூரில் பிறந்த சுந்தரர் சிவபெருமானின் அன்பான தோழராக விளங்கினார். திருவாரூர் நாயனமார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் பிறந்த இடமாகும். சிவபெருமான் சுந்தரரை தம்பி என்று அழைத்தார். சுந்தரர் திருவாரூர் கோவிலில் சிவபெருமானுடன் நேரடியாக உரையாடியதாக தலபுராணம் கூறுகிறது. திருவாரூர் கோவிலில் சூரிய பகவானுக்கு தனி சந்நிதி உள்ளது. கண் நோய்களுக்கு வழிபாடு நன்மை தரும் என நம்பப்படுகிறது. விநாயகர் வல்லப கணபதி என அருள் புரிகிறார். நவராத்திரியில் சரஸ்வதி சிறப்பாக அலங்காரம் செய்யப்படுகிறார். நவகிரக சந்நிதி 9 கிரகங்களும் ஒரே வரிசையில் அமைந்துள்ளது. ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்தது. திருவாரூர் கோவிலின் தலவிருட்சம் வன்னிமரம் ஆகும். இம்மரத்தின் நிழலில் வழிபடுவோருக்கு சகல வினைகள் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. திருவாரூர் தலபுராணம் திருவாரூர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் முக்கோண வடிவில் தோன்றி அஜபா நடனம் புரிந்தார். இந்த நடனம் யோகதத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. திருவாரூர் கோவிலில் ஆகம விதிப்படி தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இவை திருவனந்தல், காலசந்தி, உச்சிக்காலம்,
சாயரட்சை, இரண்டாம் காலசந்தி மற்றும் அர்த்தஜாமம் என அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பூஜையும் தனித்துவமான வழிபாட்டு முறைகளுடன் சிறப்பாக நடைபெறுகிறது. திருவாரூர் கோவில் தமிழ் இலக்கியத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. தேவாரத்தில் திருவாரூரைப் பற்றிய 100க்கும் மேற்பட்ட பதிகங்கள் உள்ளன. 3 நாயனமார்கள் இத்தலத்தைப் பாடியுள்ளனர். உமாபதி சிவாசாரியார் இயற்றிய திருவாரூர் புராணம் கோவிலின் வரலாறு மற்றும் மகிமைகளை விரிவாக எடுத்துரைக்கிறது. சிலப்பதிகாரத்திலும் திருவாரூர் கோவிலின் சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. Tiruvur Temple is on the path to United Nations Educational, Scientific and Cultural Organization World Heritage Recognition. The Indian Archaeological Department is responsible for its preservation. Tamil Nadu government implements special plans to protect Cholara sculptures and inscriptions. Ancient bronze statues are under individual protection. Annually, numerous archaeologists and tourists visit this site. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது தமிழ் நாகரிகத்தின் கலை, இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்தின் உயிரோட்டமான சாட்சியமாகும். 2000 ஆண்டுகளாக தமிழர் பண்பாட்டின் மூலவேராக விளங்கும் இத்தலம், சைவ சமயத்தின் உயிர்நாடியாகவும், சோழர் கால கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் வெண்கல வார்ப்பு கலைக்கான தலைசிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது.